பிள்ளையே, நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி இன்று உனக்காக காத்திருக்கிறது. பிள்ளையே, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா? மகனே, மகளே, சற்று நேரம் இந்த உலகத்தின் சத்தங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு என் குரலை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேள். இன்று காலை நீ கண்ணாடியை பார்த்தபோது உன் கண்களில் ஒரு சோர்வு இருந்தது. யாருக்கும் தெரியாமல் நீ மறைக்க நினைத்த அந்த ஏக்கம் இருந்தது. இன்று மட்டுமாவது ஏதேனும் ஒரு நல்ல செய்தி வராதா, என் பாரம் குறையாதா என்று உன் இருதயம் ஏங்கியதை நான் பார்த்தேன். அதனால்தான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, உனக்கு ஒன்று தெரியுமா? மனிதர்கள் உன்னிடம் பேசும்போது அவர்கள் தங் தேவைகளுக்காக பேசுகிறார்கள். ஆனால் நான் உன்னிடம் பேசும்போது உன் வேதனையை உணர்ந்து பேசுகிறேன். இது ஏதோ சாதாரணமாக கேட்கும் வார்த்தை அல்ல. இது ஒரு தகப்பனின் ஆழமான அணைப்பு. ஒரு தாய் தன் பிள்ளையின் கண்ணீரை துடைப்பது போன்ற ஒரு மென்மையான தொடுதல். பிள்ளையே, நீ எத்தனை நாட்களாகத்தான் இந்த ஒரே கவலையை சுமந்து கொண்டிருப்பாய்? உன் தோள்கள் சோர்ந்து விட்டன, உன் மனம் களைத்து விட்டது. எல்லோருக்கும் எல்லாமும் நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே நகர மாட்டேங்குது என்று நீ தனிமையில் புலம்பிய தருணங்கள் எனக்கு நினைவிருக்கிறது. நீ படுக்கையில படுத்துக்கொண்டு கூரையை பார்த்து கொண்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில அடுத்து என்னதான் நடக்கப் போகிறது என்று பெருமூச்சு விட்ட அந்த நள்ளிரவு நேரம் எனக்கு நினைவிருக்கிறது. பிள்ளையே, நீ கைவிடப்படவில்லை, நீ மறக்கப்படவும் இல்லை. இன்று இந்த கணத்தில் நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உன் கதவை தட்டப்போகிறது. அந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? வெறும் பணம் மட்டுமே அல்ல, வெறும் ஒரு மனிதனின் உதவி மட்டுமே அல்ல. உன் இருதயத்திற்கு தேவையான அந்த ஆழமான சமாதானம். எதற்காக நீ இத்தனை காலம் இரகசியமாக அழுதாயோ, அந்த வேதனைக்குரிய சூழ்நிலையில் நான் உனக்கு துணையாக நிற்கப் போகிறேன். பிள்ளையே, நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், எல்லாம் முடிந்துவிட்டது, இனி என் வாழ்க்கையில் புதியதாக என்ன நடந்துவிடப் போகிறது என்று. ஆனால் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயம் இனிமேல்தான் தொடங்கப் போகிறது. மனிதர்கள் உன் மீது குத்திய முத்திரைகளை பார்த்து நீ உடைந்து போகாதே. இவனால் முடியாது, இவள் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைத்து நீ தயங்கி நிற்காதே. அவர்கள் உன் கடந்த காலத்தை பார்த்தார்கள், ஆனால் நானோ உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன். பிள்ளையே, ஒரு விதையை மண்ணில் புதைக்கும்போது அது இருட்டில் கிடக்கிறது. யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுக்கடைந்த மண்ணுக்குள் நசுங்கி போய் கிடக்கிறது. அந்த விதை நினைக்கும், என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் அழிந்து போனேன் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது புதைக்கப்படவில்லை, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அது முளைத்து ஒரு பெரிய மரமாக மாறுவதற்காகத்தான் அந்த இருட்டுக்குள்ளே காத்திருக்கிறது. பிள்ளையே, உன்னுடைய இந்த தனிமையும் இந்த போராட்டமும் இந்த இருட்டான காலகட்டமும் கூட உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான். உன் கண்ணீரால் நனைந்த அந்த மண் விரைவில் ஒரு நல்ல நம்பிக்கையை தரப்போகிறது. பிள்ளையே, சற்று நேரம் யோசித்துப்பார். நீ கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார். எத்தனையோ முறை இனி அவ்வளவுதா, என்னால் தாங்க முடியாது என்று நீ நினைத்திருக்கிறாய். எத்தனையோ இரவுகள் நாளை விடியும்போது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு தூங்கப் போயிருக்கிறாய். ஆனால் யோசித்துப்பார், இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறாய் அல்லவா? அந்த ஆபத்துகளிலிருந்தெல்லாம், அந்த பயங்கரங்களிலிருந்தெல்லாம் உன்னை தப்பவித்து என் கரங்களில் ஏந்தி காப்பாற்றி அழைத்து வந்தது யார் தெரியுமா? நான் தான். பிள்ளையே, நான் அன்று உன்னை கைவிடவில்லை, இன்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், நாளைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ பயப்படாதே பிள்ளையே.
உன் மனதிற்குள் இப்போது ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கும் இந்த பிரச்சனை தீருமா? என் கடன் பாரம் மாறுமா? என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும்? என் உடம்பில் இருக்கும் இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? பிள்ளையே, நான் உனக்கு வாக்கு தருகிறேன். உன் வறண்ட நிலத்தில் நான் புதிய வழிகளை பாய பண்ணுவேன். மனிதர்களால் முடியாததை என் கரத்தில் ஒப்புக்கொடு. கதவுகள் அடைக்கப்படும்போது நான் ஒரு புதிய வழியை திறப்பேன். மனிதர்கள் உன்னை புறக்கணித்த இடத்தில் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். பிள்ளையே, உன்னுடைய இந்த சோதனை காலம் உன் விசுவாசத்தை சோதிப்பதற்காக அல்ல, என் அன்பை உனக்கு காட்டுவதற்காக. நீ பட்ட அவமானங்கள் மத்தியில் நான் உனக்கு தைரியத்தை தருவேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ ரகசியமாக ஜெபித்த ஜெபங்களை கேட்டிருக்கிறேன். நீ யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளை நான் அறிவேன். சோர்ந்து போகாதே, உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே. பிள்ளையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் தாமதம் ஏற்படும்போது நாம் பயந்து விடுகிறோம். ஆனால் அந்த தாமதம் என்பது கைவிடப்பட்டதற்கான அடையாளம் அல்ல. அது உன் மனதை திடப்படுத்துவதற்கான நேரம். யோசேப்பின் வாழ்க்கையில் தாமதம் இருந்தது. அன்னாவின் வாழ்க்கையில் தாமதம் இருந்தது. ஆனால் அவர்கள் நம்பியபோது என் கரத்தின் கிரியையை கண்டார்கள். அதேபோல் உனக்கான அந்த நல்ல செய்தி வரும்போது நீயும் ஆறுதல் அடைவாய். பிள்ளையே, இன்று முதல் நீ பயத்தோடு வாழப்போவதில்லை. எனக்கு யார் இருக்கிறார்கள் என்ற தனிமை உணர்வோடு வாழப்போவதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிரசன்னம் உனக்கு முன்னால் செல்லுகிறது. உனக்கான வழிகளை செவ்வைப்படுத்துகிறது. பிள்ளையே, இந்த நல்ல செய்தியை நீ பரிபூரணமாகப் பெற சில காரியங்களை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். முதலாவது, உன் மனதில் இருக்கும் கசப்பையும் கோபத்தையும் மன்னியாத குணத்தையும் தூக்கி எறிந்துவிடு. உன்னை காயப்படுத்தியவர்களை மனதார மன்னித்துவிடு. மன்னிப்புதான் விடுதலையின் முதல் படி. இரண்டாவது, பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை பேசு. என்னால் முடியாது என்று சொல்லாதே. என்னோடு இருக்கிறவ பெரியவர் என்று தைரியமாக சொல். மூன்றாவது, உன் சோகமான முகத்தை மாற்றிவிட்டு புன்னகையோடு முன் செல்லு. தகப்பன் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் இன்னும் தலையை குனிந்து கொண்டு நடக்க வேண்டும்? பிள்ளையே, இனி உன் வாழ்வில் பயமில்லை, கலக்கமில்லை. துக்கம் சமாதானமாக மாறட்டும். நம்பிக்கையோடு முன் செல்லு. என் பிரசன்னம் என்றும் உன்னோடு இருக்கும். இப்போது என் செல்ல பிள்ளையே, என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜெபி. உன் கரங்களை உன் இருதயத்தின் மேல் வைத்துக்கொண்டு ஆழமான விசுவாசத்தோடு சொல். அன்புள்ள தகப்பனே, என் தனிமையிலும் என் வேதனையிலும் நீர் என்னோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி. நான் இரகசியமாக அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் பார்த்ததற்காக உமக்கு நன்றி. இன்று நீர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. என் குடும்பத்தின் மேல், என் எதிர்காலத்தின் மேல், என் பிள்ளைகளின் மேல் நீர் வைத்திருக்கும் நல்ல திட்டத்திற்காக உமக்கு நன்றி. என் பயங்களை எல்லாம் உம் கரங்களில் கொடுக்கிறேன். என் கவலைகளை எல்லாம் உமக்கு ஒப்படைக்கிறேன். நீர் எனக்கு தரப்போகின்ற அந்த நல்ல ஆறுதலுக்காக இப்போது உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையை உம் கரங்களில் தருகிறேன். ஆமேன். பிள்ளையே, இந்த ஜெபம் உன் பரலோக தகப்பனின் சமூகத்தை அடைந்து விட்டது. என் சமாதானம் உன் இருதயத்தை நிரப்பட்டும். சமாதானத்தோடு இரு, சந்தோஷமாக இரு. இந்த வார்த்தை உன் இருதயத்தை தொட்டு உன் ஆத்துமாவிற்கு ஆறுதல் தந்திருந்தால் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் என்று எழுது. இந்த செய்தியை உன் குடும்பத்தினரோடும் வேதனையில் இருக்கும் உன் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள். இது போன்ற தெய்வீக செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என் சமாதானமும் ஆசீர்வாதமும்
என்றும் உன்னோடு இருப்பதாக.